அண்ட் இந்த பாட்டில் அவ்வளோ அற்புதமான வரிகள், அதுவும் அந்த பொண்டாட்டிதாசன் மேட்டர்லாம் அப்படியே உள்ள கனெக்ட் ஆகுது சார். கேட்கும்போது ஆமாம்ல அப்படின்ற ஃபீல் வருது. கல்யாணத்தன்னைக்கு இப்படி தான் ஆடுறோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தெரியுது. ஸோ அவ்வளோ ஒரு ஹேஷ்டேக் போட்டால் சிக்குச்சா அப்படின்றத கண்டினியூ பண்ணுற மாதிரியும், ஒவ்வொரு தடவையும் இந்த பாட்டை கேட்குற மாதிரியும் அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. லிரிசிஸ்ட் கமல் சார்கிட்ட இந்த பாடல் உருவான விதத்தை பற்றி கேட்கணுன்றது ஆசை. ஸோ இந்த பாடலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அங்கிருந்தே சொன்னீங்கன்னா தட் வில் பி கிரேட் சார். டைரக்டர் கேட்டார், உருவாச்சு, அவ்வளோதான். மியூசிக் டைரக்டர் அதை கேட்டுட்டு ஓகே சொன்னார், ரெக்கார்ட் ஆச்சு, அவ்வளோதான். நீங்க சொன்ன மாதிரி தான் சார் இருக்கு. அவர் கேட்டாரு, நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சார். எப்படி சார் அந்த ஜிங்குச்சான்ற ஒரு கேட்சி வேர்டை பிடிச்சிங்க? அது நான் எழுதலைங்க, அது இவர். எனக்கு எப்பவுமே மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் முதல் வரி எடுத்து கொடுத்தா தான் கேளும். கொஞ்சம் அப்படி இந்த பழைய மோட்டார் சைக்கிள் இல்லையா சார், மிதிக்கணும், மிதிச்சு ஆரம்பிச்சு கொடுத்தாங்கன்னா அப்புறம் பாட்டு வந்துடும். அப்படி வந்தது தான் இது. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல, உடனே கொடுத்துட்டேன். பழைய மோட்டார் சைக்கிள் மட்டும் சொல்லிடாதீங்க சார், ஆர்மி வண்டி சார். எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த மாதிரி இருக்கும் ஸ்பீடு. ஆமா, ஏன்னா ஆனா ஸ்டார்ட் பண்ணணும்ல. ஐயோ சார், ஃபர்ஸ்ட் லைன் யார் சார் சொன்னா? ரஹ்மான் சார் சொன்னாங்களா சார்? ரஹ்மான் சார். ஆமா ஆமா, ரஹ்மான் சார் தான் சார். ஹேஷ்டேக் அதை தான் போட்டு நிறைய ஷேர் பண்றாங்க. எப்படி சார் டியூன் போடும்போதே இப்படி போலாமா அப்படின்னு கேட்டுருவீங்களா? இங்கே பேசணும், ஜாலியா இருக்கேன். அங்கிருந்து பேச ஜாலியா இருக்கா? காலேஜ் வைபா மாதிரி கலாய்க்கிறீங்களா சார்? சார் நீங்க தக்கு சார், தக்கு ரிப்ளை சார். தான். இப்போ அவர் சொன்னாரு லிரிக்ஸ் நீங்க பாட்டு எப்படி கம்போஸ் பண்றப்ப ஒரு சில வரிகள் நீங்களே எழுதுவீங்களா சார்? இந்த பாடல் எப்படி உருவாச்சு சார்? இந்த பாடலுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டு வச்சிருந்தோம், அவர் ஓகே பண்ணாரு. நான் சொன்னேன் இந்த பாட்டு பெட்டரா இருக்கும்னு சொல்லி இந்த டியூன் மட்டும், இந்த கேட்சி ஃப்ரேஸ் மட்டும் காமிச்சேன். அப்போ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டோம் சார். எப்படி சார் இது நடக்கும்? வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது வச்சு அதில் ஜாலியாக பேசுவீங்களா? இல்லை ஆஃபீஸ்லாம் மீட் பண்ணுவீங்களா? நீங்களாம் மீட் பண்ணுறது அப்படி ஒரு மொமெண்ட்டாக இருக்கும்ல, எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இல்லை. நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து. ஓகே, பழைய ஸ்டைல். ஓகே சார், டன் சார். ஆனா சுஹாசினி மேம் ஏதோ சொல்ல போன்னு நினைக்கிறாங்களா மேம்? மணி சார், ஐயோ நோ டாக்கிங், ஒன்லி ஆக்ஷன். வெயிட் பண்ணுறோம் சார் அந்த மொமெண்ட்டுக்கு. ஆனால் கமல் சார் சொன்னார் பார்த்தியா, ஸ்டார்டிங் அதெல்லாம் 65 வருஷம். ஆனால் சார் நீங்கள் ஒரு ஜென்சி கிட் சார், சீரியஸாக சொல்கிறேன். அப் டு டேட் தெரியாத விஷயமே இல்லை சார். நீங்கள் சூப்பர் சார், லவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஒரு நேரத்தில் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான லிரிக் ரைட்டரையும் மேடை கிடைக்க போகிறோம். அவ்வளோ நிறைய நல்ல அற்புதமான வரிகளை தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்காரு. பூவிழும் குளத்தின் மேலே உருவாகும் வளையம் போலே நான் வாழ்ந்த அதிர்வை கொடுப்பேனே அப்படின்ற வார்த்தையை கொடுத்து எத்தனையோ பேர் அதை கொண்டாடி இருக்கோம். ஒரு மிகப்பெரிய கைத்தறலோட கார்த்திக் நேதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குட் ஈவினிங் சார், வணக்கம் அண்ட் வெல்கம். விஜய் வணக்கம். உறவுகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இன்னைக்கு உண்மையாலுமே பதட்டமாக தான் இருக்குது பேச. இருந்தாலும் மணி சார், ரகுமான் சார், அவங்க 2 பேர் படத்தில் எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய 25 ஆண்டு கால கனவு. நான் 2000 இங்கே சென்னைக்கு வந்தேன். அந்த நாள்லேருந்து ரகுமான் சார் இசையில் மணி சார் படத்தில் எழுதணுங்கிறது, அந்த 25 ஆண்டு கனவின் கரு இன்றைக்கு இரட்டை பிள்ளைகளை பெற்றிருக்கிறது. ஆமாம், அந்த 2மே நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேட்க போகிறீங்க. அதன் பிறகு கமல் சார், ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. அது கண்ணே கலைமானை அந்த பாடல் தான் என்னை சினிமா நோக்கி ஓட வந்துச்சு சார். ஆமாம், 3ஆம் பிறை திரைப்படத்தில் வந்த கண்ணே கலைமானை பாட்டை கேட்டுட்டு தான் சேலம்லேருந்து நான் ஓடி வந்தேன் சார். ஆமாம், இன்னமும் அந்த கண்ணே கலைமானை பாடலில் வரக்கூடிய கண்ணதாசனுடைய வரிகள் போல என் வாழ்நாளில் எங்கேயாவது நான் எழுதினோன்னு ஒரு பேராவல், பேரேக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது சார். ஆமாம், ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் அவர் சொல்லியிருப்பார். அதை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். தமிழ் கூடவே உள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆமாம், இந்த பாடலை பற்றி நான் சொல்லணும்னு எதுவும் இல்லை, நீங்களே கேட்பீங்க. ஆமாம்,
அஞ்சு ஒன்று பூவே அந்த பாடல் எழுதும் போதே என்னுடைய அன்னையை நான் நினைத்து கொண்டேன். ஆமாம், என்னுடைய தாயை முழுவதும் உள்ள பேனாக்குள்ளே வந்த பிறகு அதுவாக நிகழ்ந்த ஒரு பாடல் அஞ்சு ஒன்று பூவே. அது ரகுமான் சார் இப்போ பாடும்போது என்னை அறியாமல் நான் அழுதுட்டேன். அதனால் கொஞ்சம் சொற்கள் எல்லாம் கண்ணீராக உள்ளே தங்கிவிட்ட காரணத்தினால் பேசுகிறதுக்கே வரமாட்டேங்குது. உள்ளே போன கண்ணீர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடலாகவும் ஒவ்வொரு கவிதையாகவும் நிச்சயமாக எதிர்காலத்தில் வரும். இந்த மேடையில் நான் கொஞ்சம் பேருக்கு நன்றி மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், முதல்ல மணி சாரோட உதவி இயக்குநர்களாக இருக்கிற மிஸ்டர் தனா அவருக்கும், அன்பு அவருக்கும், அதன் பிறகு ஆதித்யா, அவங்க 3 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆமாம், இந்த பாடலுக்காக நிறைய வழிநடத்தி அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் சிவா சார், அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிவா சாருக்கு ஒரு சித்தப்பா மாதிரி நினைக்கிற மாதிரி நான். ஆமாம், எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு நண்பன் சிம்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா என்னுடைய முதல் பாடல், நான் எழுதிய முதல் பாடல் தொட்டிசையா படத்தில் 2005 நான் எழுதினேன். அதுக்கு நீங்கள் தான் கதாநாயகனாக இருந்தீங்க. 2005 அப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன். 25 வருடங்களுக்கு பிறகு உங்களையும் நான் பார்க்குறேன். 20 வருடங்களுக்கு பிறகு நேரில் நான் பார்க்குறேன். அன்னைக்கு பார்த்ததுங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு பேசணும்னு தோணலை. ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. பெரிதினும் பெரிதை நான் செய்வேன். வானத்தில் நிறைய விண்மீன்கள் இருக்குது. இந்த தக் லைஃப்ங்கிற உயரம், அந்த விண்மீனை நான் பறிக்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு உயரத்தில் நிற்கிறேன். தக் லைஃபுக்கு மிகப்பெரிய நன்றி. பாடிய அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றி. ரகுமான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் பேச கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. த்ரிஷா மேம்க்கு ரொம்ப நன்றி. 96 எழுதியிருந்த மேம், உங்களோட முகத்தை வச்சும் அந்த பாட்டில் வரிகள்லாம் வந்திருந்து. காதலே காதலே தனிப்பெரும் துணையெல்லாம் அப்படி வரதான் மேம். ஆமாம், நன்றி. ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஆமாம், சரி.